சென்னை மாநகராட்சியிலே 200 வட்டங்கள் இருக்கிறது, 200 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 89 லட்சம் மக்கள், 55 லட்சம் மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒரு இடத்தில் 40,000, ஒரு இடத்தில் 15,000 இருப்பதை மாற்றி சென்னை மாநகரை சரி செய்கிற போது கிட்டத்தட்ட 200 300 வார்டு மெம்பர்கள் வருவார்கள். எனவே புதிய கட்டிடம் ஒன்று சென்னை மாநகராட்சியிலே கட்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 75 கோடி ரூபாய் மாமன்ற கட்டிடம் ஒன்று கட்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அனுமதித்திருக்கிறார்கள். அதே போல 63 அறிவிப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், படித்து பாருங்கள். பல்வேறு நகரங்கள் தரம் உயர்த்தப்படுகிறது, பல்வேறு நகரங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. 30 தலைப்புல கொடுத்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும். கொள்கையை பற்றி விவாதிக்க குடிநீர் வேண்டும், பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும், புதிய கட்டிடங்கள் வேண்டும், புதிய பேருந்து நிலையங்கள் வேண்டும், சாலை சீரமைக்கப்பட வேண்டும், பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று 158 உறுப்பினர் ஒரு வெட்டு தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து வெட்டு தீர்மானங்களும் கவனத்தில் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே அது தேவையான நேரத்தில் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்து மாண்பு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற வெட்டு தீர்மானங்களை விலக்கிக் கொண்டு என்னுடைய மானிய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு அமைகிறேன். வணக்கம்.